ஹாய் ஹலோ வெல்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் ஹெச்ஆர். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னொரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ன்றது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த கம்பெனி எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுது, வாட் இஸ் தேர் மிஷன், வாட் இஸ் தேர் வேல்யூ, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்பெனி டீட்டெயில்ஸ் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்பெனி பற்றி கேட்டால் உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன மாதிரி ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க, அவங்களோட அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த என்ன ஜாப் ரோலு, அது என்ன மாதிரி ரோல் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் அந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு, அந்த கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும் அண்ட் உங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக ஆகும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, இல்லை ப்ரீவியஸ் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை உங்கள் ஸ்கில்லு, டெக்னிக்கல் ஸ்கில்லு, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாகவே எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நெகட்டிவாக எதுவுமே பேசக்கூடாது. அண்ட் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலுமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்றது நீங்கள் பிஃபோர் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கணும். அதாவது உங்கள் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்ன, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஓகே, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, அது எல்லாமே நீங்கள் பிஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே இன்டர்வியூவில் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப பேசிக் அண்ட் இந்த கொஷின்ஸ்லாம் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுன்றதும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.